என்னது ரிவர்ஸ் ரெட் கார்டா? என்னடா அது புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் வருது இல்ல, பார்வதிக்கும் கமருதீனுக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அப்புறம் அரோராவும் நம்ம சாண்ட்ராவும் ரெட் கார்டு கொடுத்தா சம்பளம் வராது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் சபரி, விக்கல்ஸ் இவங்கெல்லாம் திருந்தவே இல்லை. இன்னமும் வந்து கமருதீன் உனக்கு வேணா வெளியே நீ போயிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றதா இருக்கட்டும். சபரி அவள் வந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவான்ற மாதிரிலாம் வந்து கேடுகட்டத்தனமான கமெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கண்டஸ்டன்ட்டை பற்றி பேச வேணாம்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன எம்முக்கடா நீங்களாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியே சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா. ஓகேவா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த வீடியோவில் அதாவது உள்ள கண்டென்ட் 24/7 பார்த்தீங்கன்னா ஒரு இலவும் கிடையாது. ஓகே, எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. சும்மா உட்காந்து இலவு வீடு கூட உட்காந்து அழுது கிடப்பாங்க. ஆனால் இவங்க அதை விட கேவலமாக உட்காந்து படுத்துக்கிட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு சீட்டை பீன் பேக் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அப்படியே கிடக்காங்க. இப்படி இருக்காங்க ஒரு போர்வை போட்டு வச்சுட்டு படுத்து கிடக்காங்க. இது ஃபினாலே வீக்கு, செலிப்ரேஷன் வீக்குடா மூதேவிங்களா, ஜாலியாச்சு பேசிகிட்டு இருக்கடா அப்படின்னா அதையும் பேச மாட்டாங்க. பக்கத்தில் பீன் பேக்கை வச்சு தேய்ச்சின்னு கிடக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு பக்கம் திவாகர் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. திவ்யா வச்சு ஒரு ஜாக் டைட்டானிக் அந்த ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணாங்க. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இல்லாட்டி ரொம்ப கேவலமாக இருக்கும் இந்த லைவ் அப்படிங்கிறது தான். அந்த டாப் 6 இருக்காங்க பாருங்க, ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத ஆட்கள்லாம் உள்ளே போட்டு வச்சிருக்காங்க டாப் 6 அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. ஐ எம் மிஸ்ஸிங் பார்வ் அண்ட் கம்ரு அப்படிங்கிறத நான் இப்பயும் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் லைவ் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரொம்ப என்ன சொல்கிறேன், அவங்க இருந்தாச்சும் ஏதாவது ஒன்று போவோம், சரசரன் போவோம், நாட்கள் சீக்கிரம் போவோம். இப்போ புதன்கிழமை தான் ஆகுது, யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் ஆரம்பிச்சு புதன்கிழமை தான் ஆகுது, இன்னும் 2 நாள் இருக்குது வீக்கெண்டுக்கு. ஐயோ முருகா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ என்ன இதில் மேட்ரு அப்படின்னா, ஒரு டாஸ்க் நடந்துச்சு, மணி பாக்ஸ் டாஸ்க். அதில் எல்லாம் உருண்டுக்கிட்டு போகணுன்ற மாதிரி. ஸோ 2 பேராக போனாங்க ஒரு ரவுண்ட்லேயும். 4 பேர், அதாவது 6 பேரும் போயிட்டாங்க. 2, 4, 6. ஸோ ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவும் விக்ரமும். உள்ளே போய் உருண்டில் திவ்யா வந்து 40,000 இது எடுத்துட்டாங்க பணம். அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வினோத், அதுக்கடுத்து சபரி, அதுக்கடுத்து விக்கல்ஸ், அதுக்கடுத்து அரோரா, அடுத்து சாண்ட்ரா கடைசி. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து எடுத்துருக்காங்க. ஆனால் திவ்யா வந்து மரணமாக சம்பவம் பண்ணிருச்சு. அது சும்மா லைட்டாக உருண்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்கிது அப்படியே. நானே வந்து மிரண்டேன், என்னடா இந்த பொண்ணு அப்படின்ட்டு. வெல் பிளேட். ஸோ இப்போ அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 லட்ச ரூபா கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 5 lakhs. இப்போ அடுத்து பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே வராங்கல்ல, அவங்க கூட ஒரு கேம் ஆடிருக்காங்க போல். அவங்க ஜெயிச்சா 3 லட்சமா, அவங்க தோத்துட்டாங்க. உள்ளே வந்த புது கண்டஸ்டன்ஸ், அதான் பழைய கண்டஸ்டன்ஸ் டாப் 6 கூட. அதனால் இவங்களுக்கு கிடைக்கல 3 லட்ச ரூபா. ஸோ 5 லட்ச ரூபாய்க்கு இப்போ வந்து இருக்குது. யாரும் வந்து பணத்தை இப்போ வரைக்கும் எடுக்கலை. அது வந்துச்சுன்னா நம்ம சேனலில் மொதல் அப்டேட் நமக்கு தான் வரும், உங்களுக்கு தான் வரும், நான் சொல்லிடுறேன். சரியா? இப்போ ரிவர்ஸ் ரெட் கார்டுன்னு ஒன்று போயிட்டு இருக்கு உள்ள ஒரு சம்பவம். ரிவர்ஸ் ரெட் கார்டுனா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா, 90 நாள் சம்பளம் போயிருமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யார்? நம்ம கிறிஸ்டோபரும் அரோரா உலக உத்தமியும். என்னன்னா அவங்களுக்கு 90 டேஸ் இருக்காங்க, உங்களுக்கு 90 டேஸ் விளையாடுன்னு உங்களுக்கு அந்த சம்பளம் கொடுப்பாங்களா? ஏன் நீ போய் கொடுத்துரு மூதேவி, உனக்கு வந்து எப்படியும் இந்த 95 நாளோ 100 நாள் நீ இருக்க போகிறது எல்லாமே வேஸ்ட்டு தான். நீ ஒன்றுமே பண்ணல, தேய்ச்சிட்டு தான் கிடந்த. அது ஒரு 20 நாள் சம்பளத்தை எடுத்துகிட்டு மிச்சம் ஒரு 80 நாளில் 40 நாள் பார்வதிக்கு, 40 நாள் கமருதீன் கொடுத்துரு. ஏன்னா அவங்களோட பிக்சரில் தான் நீ வந்த, தயவு செஞ்சு நீ அதை பண்ணிடு. சரியா? சாண்ட்ரா கூட நீ நடித்த நடிப்புக்கு வந்து பார்த்தோன்னா ஆஸ்காரே கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்களும் வந்து இப்போ இருந்த ஒரு 40-50 நாளில் ஒரு 70 நாளே வைங்களேன், ஒரு 10-10 நாள் பார்வதிக்கு ஒரு சேலரி, கமருதீனுக்கு ஒரு சேலரி கொடுத்துருங்க. சரியா? உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நொட்டுறதுக்கும் இங்கே வந்து மேட்ரு கிடையாது. அப்போயாச்சும் பேசிடணும் கருத்தை. அப்போ உட்காந்து பயந்துக்கிட்டு ஐயோ ஐயம்மான்ட்டு சரி ரெட் கார்டு வச்சுட்டு வெளியாச்சும் போகிறாங்க. வந்து சாரி கேட்டப்பயாச்சும் இந்த 2 மூதேவிகள் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி பாருங்க, மூஞ்சி பார்த்து ஒழுங்காகவே சாரி கேட்கல. ஆமாம், அதுக்காக என்ன பண்ணுவாங்க, காலில் படுத்து நக்கணுமா உட்காந்து. அதான் ஒருத்தன் மண்ணானே கமருதீன், அதை கூட நீங்கள் சாரியாக வந்து மதிக்கல. அப்போ எவ்வளோ கேவலம் அது, எவ்வளோ கேவலம். அது ரிவர்ஸ் பண்ணுறாங்களாம். ரிவர்ஸ்லாம் ஒரு வெங்காயம் பண்ண மாட்டாங்க. அது ஆக்சுவலாக ஒரு வீக்கெண்டில் ஒரு எபிசோடாக கண்டென்ட் பண்ணி அவர் கொடுத்த ரெட் கார்டை வந்து நியாயம் தான் படுத்துவார தவிர அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து விஜய் சேதுபதி வந்து அவ்வளோ புனிதர் கிடையாது. சரியா? அப்படி ரிவர்ஸ் பண்ணணுன்னா நிஜமாவே ஒன்று ரிவர்ஸ் பண்ணு ரெட் கார்டு, இல்லை எல்லாத்துக்கும் ரெட் கார்டு உள்ளே இருக்கவங்களுக்கு. அது என்ன பாரபட்சம் பார்க்காம பாரதி கம்பெனி ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. சரியா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து உள்ள இந்த சபரி விக்கல் சீக்கிரம் இன்னமும் பாரதி கம்பெனி கில் அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாரு வாட்டர்மெலன் அவங்களாம் பாத்திரம் நல்லா கழுவுவாங்க தேய்ச்சி அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்ல முடியுது. ஆமாம், கமருதீன் நல்லா பண்ணுவான்.
கூட பார்வதி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுவான் அவனை. அப்படி இது கேட்டாங்களா அவனை? அது மூடிட்டு உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. அப்புறம் கமருதீன் என்னை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ண, நான் வீட்டான அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ரொம்ப ஃபீல் பண்ண, இப்போ வெளியே தான் இருக்கான், போறியா வெளியே அப்படின்றாரு. யார்? இப்போ சபரி. விக்கல் சீக்கிரம் கடுப்பாயிட்டு, என்னடா நீ இப்படி பேசுகிற அப்படின்ட்டு இருக்கேன். அவனாச்சும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சொன்னான். இந்த சபரி மூதேவிக்கு எங்கே பேசணுங்கிறதே தெரியல. இவெல்லாம் டாப் 6. வியானா கேட்ட மாதிரி இவன் இந்த மூதேவிலாம் டாப் 6 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்